நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும் சரி, ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து வீட்டிலேருந்து ரிலேட்டிவ்ஸ்னு எல்லா இடத்துலையுமே நம்மளை நல்ல விதத்தில் கைட் பண்ணுறவங்கள விட தப்பான வழியில் கைட் பண்ணுறவங்க தான் அதிகம். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர் வந்து வாடா அந்த பென்சில் அழகாக இருக்குது, அதை நம்ம அந்த அக்காட்டேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணுவாங்க. இப்போ பார்க்க சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க பெரிய பசங்களாக வளரும் போது அது வந்து நார்மலைஸ் ஆகிடும். இது என்ன தப்பா எல்லாரும் பண்ணுறது தானே அப்படின்னு நார்மலைஸ் ஆயிரும். அதே மாதிரி பெரியவங்களுக்கு வந்து வாடா இன்னைக்கு பார்ட்டி பண்ணலாம், தண்ணி அடிக்கலாம், சிகரெட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அது வந்து போக போக ஃப்யூச்சரில் அப்படியே அதுவும் நார்மலைஸ் ஆயிரும். எல்லாரும் பண்ணுறது தானே, இதில் என்ன தப்பு இருக்குன்னு. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி காரியங்களை செய்ய நம்மளை தூண்டும் போது அப்போவே நம்ம நோ சொன்னோன்னா அப்போதுலேருந்து அவங்க வந்து நம்மகிட்ட கேட்குறதே விட்டுருவாங்க, நம்மளை விட்டு தள்ளி போயிடுவாங்க. இவெல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான், இவெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுருவாங்க. வேதத்தில் பாருங்க, யாக்கோபு 4:7 போட்டிருக்கு, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, பிசாசுக்கு நம்ம எப்படி எதிர்த்து நிற்கணும்? பிசாசு வந்து நம்மளை வந்து டைரக்டாக வந்து அட்டாக் பண்ண மாட்டான். எப்போவுமே நம்மளை வந்து ஏதாவது ஒரு பாவம் செய்கிறது மூலியமா தூண்டி யாரையாவது அனுப்பி நம்மளை வந்து பாவம் செய்ய வைக்கிறது தான் அவனோட மெயின் கோலே. அதை நம்ம எதிர்த்து நிற்கணும்னா யாரெல்லாம் நம்மளை வந்து அந்த மாதிரி வழிகளுக்கு கூப்பிடுறாங்களோ அவங்க கிட்ட நம்ம ஸ்ட்ராங்காக நோ அப்படின்னு சொன்னாலே நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதா அர்த்தம். அது மட்டும் இல்லைங்க, அந்த பாவத்துலலாம் இருந்து விலகி இருக்கிறது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. அதனால கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பாவத்தை விட்டு விலகி ஸ்ட்ராங்காக பாவத்துக்கு நோ சொல்லி பழகுங்க. சாத்தானை எதிர்த்து நில்லுங்க, இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை தேவன் உங்களுக்கு தருவார். சாத்தானை எதிர்த்து நில்லுங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். In this world, most of the people guide us in the wrong path. It may be our friends, our relatives, or our co-workers, colleagues, etc., etc. For example, your friends will call you to go to the pub and have a party and drink, or take the cigarette, or to steal something like that. But when you say no to them, they will no longer involve you in any of the wrongdoings that they are involved in. So likewise in our life, we should stay strong against the devil. Look what the Bible says in James chapter 4 verse 7. So humble yourself before God, resist the devil and he will flee from you. Yes, when you say no to your friends, they will not call you again to do things that you are not interested in. Likewise, when the devil insists you to do some sin, you should say no and stay strong in your decision. So whenever you're saying no to the devil, that means you're standing against him, and it also means that you are obeying God. So hold on to his word and follow his commandments and stand against the devil, and you will win the battle. Stand against the devil, obey the Lord, follow his commandments, and live a blessed life. God bless you all. Have a blessed day. Amen.